நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது 2022 மார்ச் மாதம் 21ஆம் தேதி, அதாவது தமிழ் மாதம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ராகு கேதுக்கள் பயிற்சி அடைவதனுடைய பலாபலன்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை பெற போகிறது, வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்பொழுது நாம் இந்த எபிசோடில் ராகு கேதுக்கள் பயிற்சி பற்றி நம்ம சொல்ல இருக்கிறோம். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிழல் கிரகங்கள்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள். இப்போ சூரியன் சந்திரனை நம்ம பார்க்குறோம், மற்ற கிரகங்களை நம்மளால் யூகிக்க முடியுது. ஆனால் ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்களை வச்சு தான் ஊர்ஜிதம் பண்ண முடியுது. அப்போது ராகு கேதுக்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மற்ற கிரகங்களை காட்டிலும் ராகு கேது வலிமையானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. சூரியன் சந்திரன் குரு சனி இப்படி இந்த கிரகங்களை காட்டிலும் பாம்பே வலியுதுன்னு சொல்லிட்டு பாடலே இருக்குங்க. அப்போது அதாவது ஒரு தொழில் ஸ்தானத்தில் பாவிகள் இருக்கணும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாவிகள்னு சொல்கிறத விட பாம்பு இருந்தால் கூட 10 பாம்பு இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் இப்போ எப்படியா தொழில் பொழைச்சிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பாம்புக்கு அவ்வளோ ஒரு நிலை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ராகு கேதுக்களுக்கு பலன் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக பலன் சொல்லணும். நம்ம ஒன்று யூகித்து பலன் சொன்னால் அவர் கஸ்டமர் இல்லைம்பார். அப்படி இது ரொம்பவும் நம்மளை ஜோசியர்களை பல்ட்டி அடிக்க வச்சிரும். இந்த ராகு கேதுக்களை உணரவே முடியாது. அதனுடைய பலன்களை சொல்வது என்பது ரொம்ப ரொம்ப அரிது. ராகு கேதுக்கள் பார்த்து எந்த வீட்டில் போய் ராகு அமர்கிறாரோ அந்த வீட்டு வேலையை செய்வார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேஷத்துக்கு வராரு, மேஷத்துக்கு வரும்பொழுது மேஷ ராகு அப்படின்னாக்கா செவ்வாயினுடைய வேலையை எடுத்து செய்வார். அது மட்டும் இல்லைங்க, அந்த ராகு எந்த இப்போ ராகு பயிற்சி வரும்பொழுது சூரியனுடைய சாரத்தில் தான் முதல்ல வரார். அப்போது சூரியனுடைய வேலையும் எடுத்து செய்வார், செவ்வாயினுடைய வேலையை செய்வார். எந்த கிரகங்கள் ராகுவை பார்க்குதோ அந்த கிரகத்தினுடைய வேலையும் எடுத்து செய்வார். இவரை பொறுத்தவரையிலையும் ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. யார் வீட்டில் ராகு கேதுக்கள் அமர்கிறார்களோ அந்த வீட்டு பலனை எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு கேதுக்கள் கூட சேர்ந்த கிரகங்கள், ராகு கேதுவை பார்த்த கிரகங்கள், ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகத்தினுடைய வேலை, இப்படி பல நிலைகளில் ராகு பகவான் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பாருங்கள், ராகு பெரிய லெவலில் செய்வார்னு சொன்னால் கேது கெடுப்பார். இல்லை கேது கொடுக்குறாருன்னா ராகு ஒரு கிரகம் நல்ல இடத்துலையும் ஒரு கிரகம் நெகட்டிவான இடத்துலையும் தான் இருக்கும். ஏன்னா 180 டிகிரியில் இது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. பாருங்கள், சூரியனை வச்சு தான் கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்ரம் கிடையாது. மற்ற கிரகங்கள்லாம் வக்ரமாகுங்க. சூரியனை நெருங்கும் பொழுது ஒரு லெவலுக்கு இந்த டிகிரியிலேருந்து இந்த டிகிரி வரைக்கும் ஒரு கணக்கு இருக்குங்க. அப்படி அந்த காலகட்டத்தில் வக்ரம் அடைகிறது கிரகங்கள். ஆனால் ராகு கேதுக்கள் ஏற்கனவே கிளாக் வைஸ், மற்ற கிரகங்கள் கிளாக் வைஸில் போனால் இந்த ராகு கேதுக்கள் ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றுது. இது முழுமையான வக்ரம் பெற்ற நிலையிலே இருக்கிறதால இதுங்களுக்கு வக்ரம் கிடையாது. ஏற்கனவே வக்ரத்தில் தானே சுற்றிட்டுருக்காங்க, நெகட்டிவாக தானே சுற்றுறாங்க. எல்லா கிரகங்களும்
கிளாக் வைஸ் போனால் இது ஆன்டி கிளாக் வைஸ் எல்லாம் சுற்றிட்டுருக்கு. அப்போ ராகு கேதுக்களுக்கு ஏற்கனவே இது வக்ரமான கிரகங்களாக இருக்கிறதால இதுக்கு வக்ரம் கிடையாது. இந்த ராகு கேதுக்கள் எப்படி பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியோ உச்சமோ இருந்தார் சொன்னால், இல்லை நல்ல இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா, கெடாமல் இருக்கிறார், சூப்பராக இருக்கிறார் சொன்னால் ராகு வந்து நல்ல பலனை தருவார். அதையும் தாண்டி ராகுக்கு வீடு கொடுத்தவன் மட்டும் இல்லைங்க, சாரம் கொடுக்குறவன் அவனும் நல்ல நிலையில் இருக்கணும். ராகுக்கு இப்போ வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் ராகு பயணமாக போகிறார் அப்படின்னா, அப்போ சூரிய பகவான் நல்ல நிலையில் இருந்தார்னு சொன்னால் இது வந்து வீடு கொடுத்த செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறார்னு சொன்னால் இது வந்து அபரீதமான ஒரு பலனை தருவார் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இதையும் தாண்டி இன்னும் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ராகுக்கு வீடு கொடுத்தவன் வக்ரம் அடைந்தால் இன்னும் நல்ல பலனை, சிறப்பான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு வந்து பிரம்மாண்ட காரகன்னு பேருங்க. எதை ஒன்றுத்தையும் விரிவாக்கம் செய்யக்கூடியவர் அவர். பாருங்கள், இப்போ ராகு தசை ஒருத்தருக்கு நடக்குதுன்னு வைங்க, அவர் இப்போ பெரிய விஷயம், ஒரு கடைக்கண்ணி ஆரம்பிக்கணும்னு ஒரு யோசனை இருப்பார். ஏங்க 1,00,000 ஆகிடும் பொழுதுங்க, கடைக்கண்ணி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவார் ஆரம்பத்தில் பேசும்போது. அப்புறம் அவர் கடையை ஓப்பன் பண்ணும்போது போய் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். என்னங்க 1,00,000 கடை ஆரம்பிக்க போகிறீங்க, 20,00,000 ஆயிடுச்சு அப்படின்னா, ஆமாங்க கொண்டாந்து ஊற்றி விட்டுருச்சிங்க. யார்கிட்டையும் கேட்டேன், எல்லோரும் கொடுத்தாங்க. அது பெரிய லெவலில் அவங்கவுங்க ஒரு பங்குக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னாங்க. கட்சியில் எக்ஸ்பேண்ட் ஆகி பெரிய லெவலில் வந்துடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராகு பொறுத்தவரையும் இருக்கிற இடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். கேது பகவான் இருக்கிற இடத்தை சுருக்குவார்னா, கேதுனுடைய நிலை இருக்குது உங்கள் ராசியில் வந்துச்சுன்னு சொன்னால், இது வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க, நல்லா ஃப்ரீயாக சுற்றிட்டுருப்பீங்க. கேது உங்கள் ராசியில் வந்து அமைஞ்சிச்சின்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக இருப்பீங்க, தனிமையாக இருப்பீங்க. தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பி, ஒரு 40-50 வயசுக்கு மேலே போனால் ஞானத்தை தேடுறது, அதாவது ஆன்மீகத்தில் ரொம்ப அதிக ஈடுபாடு இருக்கிறது. இப்படி இந்த ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னா அதனுடைய இயல்பு வந்து அது எப்போவுமே இழக்கிறதில்ல. அது அடுத்தவங்க அதாவது வீட்டில் வந்து அமர்ந்தாலும் கூட இதனுடைய இவர்கள் செய்யும் பலன்களை லேசில் புரிஞ்சிக்க முடியாது. பாருங்கள், ராகு கேதுக்கள் 3 ராகு பொறுத்தவரையிலையும் 3, 6, 11 ராகு கேதுக்கள் இந்த இடத்துக்களில் எந்த உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு ராகு கேதுக்கள் வந்தாச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் ராகுக்கு 10ஆம் இடமும் சொல்லியிருக்காங்க. ராகுக்கு மட்டும் 3, 6, 10, 11. இதுக்கு கேதுக்கு 3, 6, 11. இந்த இடங்களுக்கு ராகு வரும்போது நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பலனை தருவார்கள். ஆனால் ஒரு கிரகம் நல்லா செஞ்சதுன்னு சொன்னால் ஒரு கிரகம் செய்யறதுக்கு செய்யாது. அப்படித்தான். ஏன்னா 180 டிகிரியில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு நிலை. அதிலே குறிப்பாக பார்த்திங்கன்னா ராகுக்கு சில வாசகங்கள், ஒரு பாடலே இருக்குது. ஆமேடம் எருதுசுரா நண்டு கண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமையுமாயின் ராஜயோக பலனை தருவார் ராகு பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 இடங்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு எத்தனாவது ராசியாக கூட, உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடமா இருந்தாலும் பரவாயில்லை, ராகு பகவான் ராஜயோக பலனை தருவார். ராகு பிரம்மாண்ட நாயகன், ஆனால் கேது வந்து ரொம்ப எளியவன், ரொம்ப சிம்பிளிசிட்டி. நிழல் கிரகமாக இருந்தாலும் ஒன்றுத்துக்கு ஒன்று எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். அப்படி ஒரு நிலை. ராகுவை கருணாகம்னு சொல்லியிருக்காங்க பாடலில். இது வந்து கேது பொறுத்தவரையிலையும் சென்னாகன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ராகு தலையாக இருக்கும்போது கேது வாளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல பாடல்களில் ராகு கேதுக்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ராகு கேதுக்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கும்போது அதனுடைய பலனை சொல்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது இல்லைங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம், புரிஞ்சிக்கவே முடியாது. ராகு பகவான் 8ல் இருப்பார், ராகு கெடுத்துருவாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருப்பார்.
கேது பகவான் அதே மாதிரி தான் 3 6 11 3 6 11 இருக்கும்போது கேது பகவான் அள்ளி வீசுவார். இளமையில் நிறைய பேருக்கு கேது திசை வந்து பெரிய லெவலில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலில் போகிறவங்கெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு கேது பகவானும் ராகு மட்டும்தான் செய்வார்னு எல்லாரும் சொல்கிறாங்க. கேதுவும் செய்வார். 3 6 11 இடங்களுக்கு கேது பகவான் வரும்பொழுது அதனுடைய திசை நடக்கும் பொழுது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ரொம்ப அது கோச்சார ரீதியாக நான் சொல்லலை, பை பர்த் சார்ட்டில் உங்களுக்கு கேது திசை நடந்து அந்த கேது 3 6 11 இருக்கும்போது ரொம்ப அபரீதமான ஒரு பலனை தருவார். ராகு எப்படி தருவாரோ அது மாதிரி கொடுப்பார். என்ன, ராகு ஒரு 100 ரூபாய் கேட்குற இடத்துல ஒரு கட்டே தூக்கி அடிப்பார். ஓவர் நைட்டில் பெரிய ஆள் ஆக்கிடுவார். கேது பகவானும் அந்தளவுக்கு செய்வார். இருந்தாலும் சரியாக கேது செய்கிறது நியாயமாக கரெக்டாக அப்படி ஒரு நிலையான ஒரு ராகு அநியாயம்னு கிடையாது. ராகு வந்து அபரீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் இந்த ராசி ரிஷப ராசியிலிருந்து மார்ச் 21 2022 மேஷத்துக்கு வருகிறார். பங்குனி 7 அப்போது கேது பகவான் விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு செல்கிறார். இப்போது இந்த ராகு கேதுக்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்ப்போமா? இப்போது நாம் தனுசு ராசி பார்க்க போகிறோம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசி, மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு இந்த ராகு கேதுக்கள் எத்தகைய பலாபலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்போம். மார்ச் 21 அதாவது 2022 மார்ச் 21 தமிழ் தேதி பங்குனி 7 ராகு கேது பேச்சு ஏற்பட போகிறது. இந்த ராகு கேதுவால் தனுசு ராசிக்கு எத்தகைய பலன்கள் பெறப்போகிறார்கள் இந்த ராசி அன்பர்கள்னு பார்க்க போகிறோம். இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு தனுசுக்கு 6ஆம் இடத்துல ராகு இருந்தார். அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுத்தார். அமக்கலமாக சம்பாரிச்சிங்க, அமக்கலமாக வெளிநாடு போனீங்க. தனுசு ராசி அன்பர்கள் சம்பாத்தியம் பண்ணீங்க, தொழில் பண்ணீங்க, இல்லை நீங்கள் வந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு 6ஆம் இடத்து ராகு, ஏன்னா ரிஷப ராகு இல்லையா, அதாவது ராகுக்கு 5 இடம் வந்து அருமையான இடங்க. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இந்த 5 இடத்துல ராகு அமர்ந்து உங்களுக்கு எத்தனாவது வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, டெஃபினட்டாக அவர் நல்லதே செய்வார். அதுலேயும் இன்னும் ஸ்தான பலம் இருந்ததுன்னு சொன்னால் இன்னும் பிரமாதம். இப்போ வந்து ரிஷப ராகு ராஜயோகத்தை தரக்கூடிய இடம். 3 6 11 ராகு கேதுக்களுக்கு ஸ்தான பலம். அப்போ டபுள் பாசிட்டிவில் ராகு வந்து உங்களுக்கு டபுள் ப்ளஸ்ஸு. கடந்த 18 மாத காலமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு அஷ்டலட்சுமி யோகத்தை வழங்கி நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை கொடுத்தது ராகு பகவான். பிரம்மாண்ட நாயகன் என்று சொல்லக்கூடியவர் அவர். இப்போது அவர் வந்து மேஷத்துக்கு வரார். 5ஆம் இடம் மேஷம். 5ஆம் இடம் ராகுக்கு ஸ்தான பலம் இல்லை. இருந்தாலும் மேஷ ராகு மேடான ராகு. நம்ம அந்த ஆமேடம் இருதுசுரா நண்டுகள்லி 5 இடத்தில் கருணாகும் அமையும் ஆயின் ராஜயோக பலனை தந்திடுவார் நம்ம பாட்டு படிச்சிருக்கோம். 5 ஸ்தானம் சொன்னோம். அதில் மேஷமும் ஒன்று தான். அப்போ மேஷத்தில் ராகு பகவான் அமர்ந்தால் உங்களுக்கு எந்த ராசிக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் 5ஆம் இடம் போது கொஞ்சம் ஒரு பாதி 50% நல்லா செய்வார், 50% சில பிரச்சனைகளையும் கொடுப்பார். அதையும் நம்ம சொல்லணும் இல்லையா? இப்போது இந்த ராகு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இருக்கிற இடத்த விரிவாக்கம் செய்வார். விரிவாக்கம் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5ஆம் இடம் இது. 5 என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒரு நல்லது செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இந்த 18 மாத காலமும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது. நீங்கள் பிறந்த இடம் பூர்வீகத்தில்
ஏன்னா அது பூமிக்காரகனுடைய வீடு இல்லையா, செவ்வாயினுடைய வீடு இல்லையா. அப்போது ஒன்று வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, மனை வாங்குறது, ஃப்ளாட் வாங்குறது, ஏதாவது ஒன்று வயல் வாங்கி போடுறது, இப்படி ஏதாவது ஒரு அமைப்பு நிச்சயமாக நீங்கள் கண்டிப்பாக செய்ய முடியும். ஏன்னா பூமிக்காரகன் செவ்வாயினுடைய வேலையை எடுத்து செய்ய வேண்டிய நிலை, அதுவும் பூர்வீகத்தில் தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும். இது நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் பார்க்கும்போது இந்த கான்செப்ட் வருதுங்க. உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் பொறுத்தவரையிலையும் நீச்சம் அடையக்கூடாது. இப்போ கடகத்தில் நீச்சம் அடையும் பொழுது இந்த மேஷத்தில் இருக்கும் ராகு பகவான் சில இடர்பாடுகளை தருவார். ஏன்னா அந்த வீட்டு அதிபதி நீச்சமடைந்தால் சில பிரச்சனைகள் அவருக்கு இருக்கிறது. ஒரு மாத கிரகம் தானேங்க, அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செவ்வாயால் அந்த ஒரு மாதம் 1.5 மாதம் கொஞ்சம் சில நேரம் வக்ரம் இருப்பார். இப்போ 1.5 மாதம் கூட இருக்கும் சில நேரங்களில். அந்த காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். செவ்வாய்க்கு 1.5 மாதம் தான். சில நேரம் வக்ரம் அடைஞ்சால் கொஞ்ச நாள் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கும். பட் இருந்தாலும் அதிகபட்சம் 1.5 மாதம். அந்த 1.5 மாத காலமும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவர் நல்ல நிலையில் இருக்கணும். இன்னும் வக்ரம் பெற்றால் இன்னும் அருமையான பலனை செய்வார் ராகு பகவான். இப்போ 5ஆம் இடம் அப்படின்னும்போது சில நேரத்தில் பூர்வீகத்தில் சொத்து ஏற்கனவே வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, பங்காளிங்க சண்டை அப்படின்னு. எனக்கு இது வரைக்கும் இருக்குது, இது 2 அடி எனக்கு வரணும், 1 அடி எனக்கு வரணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஏதாவது ஒரு கணக்கை சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும். அதை நீங்கள் சரி பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகிறது. அடுத்தது இன்னொரு மைனஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இந்த ராகு 5ல் இருந்தால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகத்தில் சொத்தில் பிரச்சனை இருக்கும். பூர்வீகத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் எழலாம். எல்லாமே பூர்வீகம்தான். உங்களுக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வீகம். அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் வலு நீங்கள் கூட்டணும் அப்படின்னாக்கா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்யணுங்க. குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். அதே நேரத்தில் ராகு பகவானுக்கு இந்த 18 மாத காலமும் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். ராகுக்கு பிரீத்தி பண்ணுறது அதுதான். அப்படி செய்யும் பட்சத்தில் இந்த ராகு பகவான் உங்களுக்கு சில மைனஸ் சொன்னோம் இல்லையா, இந்த இடர்பாடுகளை அவர் தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. தவிர்க்கிறார்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பார் பிரச்சனை, அவ்வளோதான். இந்த ராகு கேதுக்களுக்கு 3-11 பார்வை இருக்கிறது. 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை, கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அந்த இடத்த ராகு பார்க்குறார். இவர் பாசிட்டிவ் ராகு, இவர் பார்வை இப்போ நல்லாவே இருக்கும். அப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு இது வரைக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க தொழிலை மூடிட்டு வந்திருக்கலாம். அந்த தொழிலை இப்போ விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது நீங்கள் வேறு தொழிலை மாற்றி அமைக்கலாம். உங்களால் முடியாத பட்சத்தில் வங்கிகளின் மூலமாகவோ தனியார் துறை மூலமாகவோ அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப்பை சேர்த்துக்குங்க. ஏன்னா குரு வேறு உங்களை 7ஆம் இடத்தை பார்க்குறாரு இங்கேருந்து. அதனால் ஒரு பார்ட்னர்ஷிப்பை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பார்ட்னராக வருவாங்க. தொழில் ஆரம்பித்து நல்லா சிறப்பாக போகக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் இடம் என்பதே அதுதான். அடுத்தது பார்த்திங்கன்னா, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அவர் 7ஆம் இடத்தை பார்த்து ரொம்ப சுபீட்சத்தை தான் கண்டிப்பாக கொடுப்பார். வேலை பார்க்குற இடம், ப்ரமோஷன், அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நட்பு வட்டாரம், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்திருக்கும். இப்போ அந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஓரளவுக்கு நல்லது, அதாவது ஒருத்தருக்கு மனம் விட்டு பேசி சந்தோஷமாக இயங்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது
3ஆம் வீட்டை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன் பாவம். அந்த பாவம் அப்படின்னா இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருப்பாங்க. அவங்களால ஓரளவுக்கு உங்களுக்கு தசாபுத்தி அடிப்படை சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். தசாபுத்தி உங்கள் பர்த்து சார்ட்டு வந்து சரியாக இல்லாத, அதனுடைய தசாபுத்தி சரியில்லை என்று சொன்னால் இந்த கோச்சார பலன்கள், பொது பலன்கள் அந்தளவுக்கு எடுபடாது. என்னதான் ராகு கேதுக்கள் வந்து அவங்களுடைய வீரியமாக செயல்பட்டாலும் கூட தசாபுத்தி அதுக்கு உங்களுக்கு ஒத்துழைக்கணுங்க. அப்போ 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுவார்கள், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுலேயும் பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேருக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு விஷயம், 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு நீங்கள் அனுப்புவீங்க. வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி படிக்க வைக்க, உயர்கல்விக்காக அனுப்புவீங்க. அவங்க எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அந்த கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போது 5ஆம் இடம் பிள்ளைகளுக்காக நீங்கள் வந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். சில நேரங்களில் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்க சொல்கிறது செய்கிறது மிகவும் சரியாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பூர்வீகத்தில் இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குறீங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய, வெளிநாட்டுக்கு போய் படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஏற்கனவே வந்து உயர்கல்வி படித்தாங்க இல்லையா, பிஹெச்டி, எம்ஃபில், இதில் ஏதாவது அவங்களுக்கு அதாவது அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க, இல்லை தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் இப்போ மறுபடியும் ரீஇன்ஸ்டேட் ஆகி இந்த காலகட்டத்தில் நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக சக்ஸஸ் ஆக முடியும். 5ஆம் இடத்து ராகு கல்வி நல்ல அற்புதமாக கொடுப்பார். உயர்கல்வி சிறப்பாகவே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மொத்தத்தில் ராகு பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடத்து ராகுவாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாகவே பிள்ளைகள் விஷயத்திலாகட்டும், பூர்வீக சொத்து பத்துக்களாகட்டும், இல்லை இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்தக்கூடிய அமைப்புகள்லாம் ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார். இப்போ கேது பார்க்க போகிறோம். கேது 11ஆம் இடத்தில். கேது அடட ராகு வந்து ஒரு 50% கண்டிப்பாக செய்கிறாருன்னு சொன்னால் கேது வந்து 100% கண்டிப்பாக செய்வார். ஏன்னு சொன்னால் கேதுவுக்கு ஸ்தான பலம் 3, 6, 11 கேது இருந்தால் உயர்வான ராஜயோக பலன்களை தந்திடுவார்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஜோதிட கிரந்தத்தில். அப்போ 11ஆம் இடம் என்பது கேதுவுக்கு உகந்த இடம். சூப்பராக அவரை பொறுத்தவரையிலையும் பாருங்கள், உங்களுக்கு அற்புதமாக உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை இழந்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது, இப்படி நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப பிரமாதமாக தொழிலை அபிவிருத்தி பண்ணி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். ஒன்று அவங்க பழைய தொழிலை அபிவிருத்தி பண்ணலாம், கடனை உடனப்பட்டு வங்கிகளின் மூலமாகவோ, தனியார் துறையோ, அரசின் மூலமாகவோ கடனுதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்வதோ அல்லது தொழிலை மாற்றி அமைக்கிறதோ பண்ணலாம். அப்படி செய்யும்பொழுது உங்களுக்கு 11ஆம் இடத்து ராகு உங்களுக்கு எல்லையற்ற ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை உங்களுக்கு தருவார். அளப்பரிய உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் உங்களுக்கு கொண்டு வந்துடுவார். 11ஆம் இடம் என்பது சூப்பரான இடம். ஃபினான்ஷியல் ரீதியாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கேது பகவான் உங்களுக்கு
பிரமாதமாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். இந்த 18 காலமும் ஆண்டு காலமும் உங்களுக்கு, அதாவது இப்போ 18 மாத காலம், 18 மாதம் 1 ஆண்டு காலம் தானே ஒரு வீட்டில் இருக்கிறாரு. இந்த 18 மாத காலமும் உங்களுக்கு சுபீட்சமாக கேது பகவான் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். ஆன்மீகத்தில் நீங்கள் பெருசாக டொனேஷன் பண்ணி கோயில் கட்டுறது, இது மாதிரி சத்திரம் கட்டுறது, ஒரு நல்லதுக்கு நீங்கள் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. அப்படி உங்கள் சந்தோஷத்துக்கு தகுந்த மாதிரி எது செய்யணுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும். கேது பகவான் பொறுத்தவரையும் உங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றுவார், சரி செய்வார். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. இவருக்கு 3-11 பார்வைன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறார். வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு அனுப்புறது, அதாவது வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பீங்க, இல்லை வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுவீங்க, இல்லை வெளிநாட்டில் 9ஆம் இடத்தை பார்க்குறதால உயர்கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பில் இந்த 9ஆம் இடத்தை பார்த்து அவர் இதெல்லாம் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. ராசியை கேது பகவான் பார்க்குறார். ஜாலகாரகன் கேது ராசியை பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக திங்க் பண்ணி பிளான் பண்ணி எதையும் சக்ஸஸாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்து ராகு 50% அற்புதமையான மேஷ ராகுங்க. சில மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் என்னான்னு நம்ம சொல்லிட்டோம். மற்றபடி அவர் நல்லது செய்வார். அவருக்கு நிகராக அவருக்கு அதிகமான ஒரு பலனை கேது பகவான், இப்போ ஒரு கிரகம் சுமாராக செஞ்சால் ஒரு கிரகம் ரொம்ப சூப்பராக பண்ணும். இப்போ கேதுவுக்கு இந்த இடம் ஸ்தான பலமாகி போச்சு. ரொம்ப அற்புதமாக இந்த தனுசு ராசிக்கு கண்டிப்பாக இந்த 18 மாத காலமும் உங்கள் காட்டில் மழை பொற்காலம். நீங்கள் ராகுக்கு பிரீத்தி பண்ணால் போதும், துர்க்கையை வழிபாடு செஞ்சால் போதும். கேது நல்ல இடத்துல இருக்கிறார். கேதுவுக்கு இப்போ பரிகாரங்கிறது உங்களுக்கு பிள்ளையாரை வழிபட்டால் போதும். மற்றபடி கேதுவால் உங்களுக்கு உச்சபட்ச நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. வாழ்க்கை வளமாகவும் வசந்தமாகவும் மாறப்போகிறது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கரெக்டாக இந்த 7.5 முடிகிறதுக்கும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது. இதுவும் ஒரு 18 மாத காலம். சனி பகவானும் அடுத்தது நல்லது செய்வார். இவர் கேது பகவான் ராகு கேதுக்களும் சுபிட்சத்தை வழங்கி வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.